பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா வட சென்னையில இருந்து. இன்னைக்கு எனக்கு பாஸ்போர்ட் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு வேதத்துல நடந்த ஒரு வரலாறு ஞாபகம் வந்துச்சு. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிச்சுட்டு இருந்த காலம். அந்த நாட்கள்ல பெத்லஹேம்ல ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு. உடனே எலிமெலேக் அப்படின்ற அண்ணாச்சி தான் மனைவி நகோமிய கூட்டிட்டு, அது மட்டும் இல்ல, 2 வாலிப பிள்ளைகளும் இருந்தாங்க, மக்லோன் மற்றும் கிலியோன். அவங்களையும் கூட்டிட்டு அவரு மோவாபுக்கு போயிட்டாராம். அப்பத்தின் வீடை விட்டுட்டு தந்தையின் வித்துங்கிற மோவாப் தேசத்துக்கு போயிட்டாரு. போன அவரு கொஞ்ச நாள் கூட உயிரோட இருந்த மாதிரி தெரியலங்க. பாவம், மரிச்சு போயிட்டாரு. அவரு இறந்த உடனே அந்த 2 பையன்களும் தங்களோட விருப்பத்தின்படி அந்த மோவாபிய பெண்களான ஓர்பால் மற்றும் ரூத் அப்படின்ற பெண்களை திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. 10 வருஷம் கூட வாழலங்க, அதுக்குள்ள இறந்துட்டானுங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே 3 விதவைகள் அந்த வீட்டுல. நான் திரும்பவும் பெத்லஹேம்ல பஞ்சம் எல்லாம் போயிடுச்சுன்ற செய்தியை கேட்ட உடனே அவங்க அந்த ஊருக்கு திரும்பி வர ஆசைப்படுறாங்க. மருமகள்க கிட்ட சில காரணங்களை சொல்லி அவங்கள போக சொல்றாங்க. ஓர்பால் முத்தமிட்டு போயிட்டா. ரூத் அப்படி போலங்க, மாமிய விடாம பிடிச்சுக்கிட்டா. நீங்க போற இடத்துக்கு நானும் வருவேன், நீங்க தங்குற இடத்துல நான் தங்குவேன், உங்க ஜனம் ஏன் ஜனம், உங்க தெய்வம் ஏன் தெய்வம், மரணம் வந்தாலும் நீங்க மறிக்கிற இடத்துலதான் நான் மறிப்பேன், உங்களை அடக்கம் பண்ற இடத்துலதான் நானும் அடக்கம் பண்ணப்படுவேன் அப்படின்னு விடாம உறுதியா பிடிச்சுக்கிட்டாங்க. விளைவு, போவாஸ் என்ற மனிதன் மூலமாக ரூத்துக்கு மறுவாழ்வு கிடைச்சது. அது மட்டும் இல்லங்க, ஓபேத் என்ற மகனும் பிறந்தாரு. ஆமாங்க, ஆக மொத்தம் திரும்பவும் 4 பேரா ஆயிட்டாங்க. அப்புறம் பாருங்களேன், இந்த ஓபேத் யாரு தெரியுமா? தாவீதோட தாத்தாங்க. ஓபேத் ஈசாய் பெற்றார், ஈசாய் தாவீதை பெற்றார். ஆமாங்க, அந்த வம்சாவளியில தான் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தாரு. என்ன அருமையான ஒரு சாட்சி பாருங்க. உறுதியா பற்றி கொண்ட ரூத்தினோட வாழ்க்கையில அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் தான் எவ்வளவு அதிகம். ஆமாங்க, வேதமும் இததான் சொல்லுது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம் அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. எப்படி ரூத் தன் மாமிய விடாம பிடிச்சிருந்தாலோ அதே போல ஆரம்பத்துல இருந்த அதே அன்போட நம்ம கிறிஸ்துவிடத்தில் இருக்கும் போது நிச்சயமா பரலோக ராஜ்யத்திலும் பங்குள்ளவர்களாய் மாறுவோம். God bless you all.